ஹாய் குட்டீஸ், குட் ஈவினிங். நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கிளாஸ்க்கு எல்லாம் மறக்காம வந்துட்டீங்க போல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறதுக்கு. இதே சந்தோஷத்தோட நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? நீங்களாம் வந்துட்டீங்க. ஏசப்பாவை கூப்பிடணும்ல. எப்படி கூப்பிடுவோம்? முழங்கார் படிட்டு கண்களை மூடுங்க. நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க பார்க்கலாம். அன்பின் பரலோக தேவனே, அப்பா, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் சண்டே கிளாஸ் மூலமாக எங்களை நீர் இணைத்திருக்கிறபடியால் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிளாஸை முற்றிலுமாக உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தொடக்கத்திலிருந்து முடிவு பரியந்தம் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் என்ன கற்றுக் கொடுக்க நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்களோ அதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நடத்துகிற எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உடைய சுத்தத்தின்படி நீர் எங்களை எடுத்து நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஜெபம் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ நீங்க வந்துட்டீங்க, நாங்க வந்துட்டோம், ஏசப்பா வந்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுவோம்? பாட்டு பாடணும். வனாந்திரத்துல தாவீது பாடினாராம், சிறைச்சாலையில பவுல் பாடினாராம். நம்மள இப்ப ஜாலியா வீட்டுல தானே உட்காந்துருக்கோம். வீட்டுல இருந்தே ஆண்டவரை துதிக்கலாமா? இந்த பாட்டை கேட்டு எங்களோட சேர்ந்து நீங்களும் துதிக்கலாம். நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஒரு புது பாட்டு கற்றுக்கலாமா? எல்லாரும் ரெடியாக இருக்கீங்களா? நான் பாட்டாவே பாடுறேன், எல்லாம் நல்லா கவனிங்க. வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை நம்பி அவரை நினைத்திடு. வெற்றி வெற்றி என்றும் உனக்கு வெற்றி. வெற்றி வெற்றி என்றும் உனக்கு வெற்றி. நான் மறுபடியும் பாட்டா பாடுறேன், எல்லாம் நல்லா கவனிங்க. வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை நம்பி அவரை நினைத்திடு. வெற்றி வெற்றி என்றும் உனக்கு வெற்றி. வெற்றி வெற்றி என்றும் உனக்கு வெற்றி. வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை நம்பி அவரை நினைத்திடு. வெற்றி வெற்றி என்றும் உனக்கு வெற்றி. வெற்றி வெற்றி என்றும் உனக்கு வெற்றி. நான் மறுபடியும் பாட்டா பாடுறேன், எல்லாம் நல்லா கவனிங்க. வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை நம்பி அவரை நினைத்திடு. வெற்றி வெற்றி என்றும் உனக்கு வெற்றி. வெற்றி வெற்றி என்றும் உனக்கு வெற்றி. வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? வெற்றியின் ரகசியம் உனக்கு தெரியுமா? ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். ரொம்ப ரொம்ப சிம்பிள், இதோ சில சாம்பிள். கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை துதி, கருத்தை ஜெபி, வேதம் வாசி, வசனத்தை நேசி. கர்த்தரை மட்டும் நம்பி என்று மாறி நினைத்து
தெரியுமா? எல்லாம் கும்பலாக சேர்ந்து உட்காந்துட்டு ஏதாவது ஒரு கதை பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? கிழவி பேச்சுன்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா அதால் நமக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஆனால் நம்ம இப்போ கேட்க போகிற பைபிள் ஸ்டோரியிலேருந்து நம்மளுடைய ஜீவனை உயிர்ப்பிக்கிறதுக்கான நிறைய காரியங்களை ஏசப்பா உங்கள் கூட இன்றைக்கி பேச போகிறாங்க. இந்த கதையை கேட்டு உங்களுடைய ஜீவனையும் நீங்கள் உயிர்ப்பிச்சுக்கணும். இது உங்களுக்கான கதை. இந்த வாரம் உண்மை பேர் என்னன்னா வலை. நான் அந்தோட கதை ஷார்ட்டாக எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு டைம் இருந்தால் படித்து உங்கள் அப்பா அம்மாட்ட பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். அவங்க ஏதோ கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இது எங்கே இருக்குன்னா மத்தேயு 13:47 50 வசனம். அது படித்து பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு பாருங்கள். இப்போ நான் சும்மா கதையாக சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க, கவனமாக கேளுங்க, எல்லாம் கவனித்து மனசில் வச்சுக்கோங்க. அதை உங்கள் வாழ்க்கையிலையும் அப்படியே நடப்பீங்க. இப்போ வலைனா பொதுவாக யார் யூஸ் பண்ணுவா? எல்லாத்துக்கும் தெரியும், மீனவர்கள், ஃபிஷர்மேன்ஸ் தான் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? அவங்க கடலில் போய் அந்த வலையை போட்டால் வலையில் நிறையா சகல விதமான மீன்களும் அதில் பிடிபட்டு அவங்க பொறுமையாக அந்த படகுல உட்காந்து அதை வலையை அப்படியே கரைக்கு இழுத்துட்டு வந்து அதை போட்டு அது எல்லாத்தையும் ஒரு நல்ல மீனாகவே இருக்காதுல்ல. சில மீன் கொஞ்சம் அழுகுன மாதிரி இருக்கும், சில மீன் கொஞ்சம் ஏதாவது அடிபட்டிருக்கும். அதனால அவங்க கரையில் அந்த வலையை ஓப்பன் பண்ணி அதில் நல்ல மீனை மட்டும் தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வச்சு அதில் போடுவாங்க. இப்போ கொஞ்சம் அழுகுன மீன், அந்த அடிப்பட்ட மீன்லாம் அதை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. இப்போ இதை நம்ம எதோட பண்ணோன்னா, இப்போ வலை தான் நம்ம பரலோக ராஜ்யம். இப்போ கடைசி காலத்தில் நம்ம பரலோக ராஜ்யம் செகண்ட் கம்மிங் ஜீசஸ் கிரைஸ்ட் செகண்ட் கம்மிங்கில் ஏசப்பா தேவதூதர்கள் எல்லாருமே வருவாங்க இல்லையா? அப்போ நம்ம பூமியில் வாழ்கிற எல்லா சகல விதமான மக்களுமே அதில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அது பரதேசியில் நம்ம இப்போ தேவதூதர்கள் நம்ம நீதிமான்கள் சும்மா பரிசுத்தமாக வாழ்ந்திருப்பாங்க அல்லவா? அவங்க நடுவில் தேவதூதர்கள் நம்ம ஒவ்வொருத்தவங்களையெல்லாம் அவங்க இது பண்ணி அவங்க நம்மள்ட்ட ஒவ்வொன்று அந்த ஜீவ புஸ்தகத்தை ஓப்பன் பண்ணி அதில் நியாய தீர்ப்பின் நாளில் அவங்க ஒவ்வொருத்தவங்களாம் நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்களா, பரிசுத்தமாக வாழ்ந்தீங்களா, பைபிள் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தீங்களா அப்படின்னு நியாயம் தீர்த்து, அப்போ நம்ம பைபிள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பரிசுத்தமாக வாழ்ந்துருந்தோம்னா நம்ம பரலோகத்துக்கு போவோம். இப்போ நம்ம பைபிள் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்துருந்தோம்னா நம்ம அக்கினியில் தான் போடப்படுவோம். அக்கினின்னா என்னன்னு நம்ம நரகத்தில் தான் போடப்படுவோம். ஸோ இதில் நம்ம பார்க்குறவங்க சும்மா நம்ம ரோட்டில் போகிறப்ப சில பேர் பெக்கர் இருப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் போனால் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். சில பேர் நம்மளால் எதுவுமே நம்மள்ட்ட காசு எதுவுமே இல்லையா, நம்மளால் முடிஞ்சால் நம்ம ப்ரேயர் பண்ணலாம். இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல காரியம் பரிசுத்தமாக அவர் ஏசப்பா சொல்கிறாருல, எல்லாத்துக்கும் உதவி செய்யுங்க அப்படின்லாம், அது மாதிரி நம்ம பார்த்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது உதவி செஞ்சுருந்தோம்னா, நம்ம பரிசுத்தமாக பைபிள் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துருந்தோம்னா நம்ம பரலோகம் போகலாம். இப்போ நம்ம அவங்களெல்லாம் பார்த்தா ஓடி போ, நீ இங்கே ஏன் இப்படி வர அப்படின்னு கேட்டோம்னா அதெல்லாம் ஒரு பாவம் தானே, அவங்கள அசட்டை பண்ணுற மாதிரி ஒரு பாவம் தானே. அதெல்லாம் பண்ணாமல் ஏசப்பாவோட வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழணும். இப்போ நம்ம இந்த வலையில் பிடிபட்ட நல்ல மீன்களை போல் பரிசுத்தமாக வாழ்ந்துருந்தோம்னா நம்ம பரலோகம் போகலாம். இப்போ அந்த மாதிரி அடிப்பட்ட மீன்களாக நம்ம பாவம் செய்திருந்தோம்னா நம்ம நரகத்துக்கு தான் போவோம். இப்போ நீங்கள் நல்ல மீனாக இருப்பீங்களா இல்லை கெட்ட மீனாக இருப்பீங்களா? எல்லாருமே நம்ம நல்ல மீனாக வாழணுன்னு தான் நம்ம எதிர்பார்ப்போம். அதே மாதிரி இப்போ சில எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன ஹெல்ப் தான் நம்ம பண்ண முடியும். இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது லஞ்சு கொண்டு வரலைன்னா நீங்கள் லஞ்ச் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் லஞ்ச் அவங்களோட ஷேர் பண்ணி அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பரிசுத்தமாக நம்ம பைபிள் வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு வாழ்கிற மாதிரி தான் அதுவும் அர்த்தம். சரி, இப்போ நீங்கள் எல்லாருமே இந்த கதையை புரிஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல மீனாக இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறோம். எல்லாருமே ஏசப்பாவோட டெய்லியும் பைபிளை வாசிங்க, ப்ரேயர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த கதை எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துதா? எல்லோரும் இந்த படியே உங்கள் வாழ்க்கையில் நடங்க. ஏதாவது ஒரு வேளை சாப்பிடலைனாலும் நம்ம எப்படி ஆயிடுறோம், அப்படியே சொங்கி போய் சோர்ந்து போயிடுறோம்ல. அப்போது நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டு நம்மளுடைய பாடிக்கு ஸ்ட்ரென்த் ஏற்றிக்கணும்.
அப்போ நம்மளுடைய ஆவிக்கும் ஆத்மாக்கும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும்? இருதயத்தில் எழுதி வச்சுக்கிட்டு அதை டெய்லி படித்து நம்மளுடைய ஜீவனை நம்ம என்ன பண்ணணும்? புஷ்டியாக வச்சுக்கணும். புஷ்டியாக வச்சுக்க ரெடியாக இருக்கீங்களா? இந்த வசனத்தை கேட்டு படிச்சுக்கோங்க. உங்களுக்கான மனப்பாட வசனம். ஹாய், நம்ம இன்றைக்கி ஒரு வசனம் கற்றுக்கலாமா? நான் சொல்லித்தரேன், எல்லாம் நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு அந்த வசனம் எங்கே இருக்குன்னா, நீதிமொழிகள் 3:26. நான் சொல்லித்தரேன், எல்லாம் நல்லா கவனிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். நான் திருப்பி சொல்லித்தரேன், நல்லா கவனிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். கிரியேட்டர் யாரு? நீங்களா? நானா? இல்லை, நம்மளுடைய கிரியேட்டர் யாரு? வல்லமையுள்ள தேவன். அவங்க ஒரே வார்த்தையாலேயே எல்லாத்தையும் கிரியேட் பண்ணிட்டாங்களாம். என்னெல்லாம் கிரியேட் பண்ணாங்க தெரியுமா? கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைஸ், ரொம்ப பிரைட்டான ஷைனான ரெயின்போஸ். அதில் எத்தனை கலர்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ அந்த கலர்ஸ்லேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? கிராஃப்ட்டு செய்ய போகிறோம். நம்ம செஞ்சு நம்மளோட கிரியேட்டருக்கு நம்ம தேங்க்ஸை சொல்ல போகிறோம். ரெடியாக இருக்கீங்க தானே? சரி, இந்த கிராஃப்ட்டை செஞ்சு பார்க்குறீங்களா?
இப்போ என்ன பண்ண போற தெரியுமா? டீ பண்ண போகிறோம். என்ன க்ரீன் டீயா பிளாக் டீயா? இல்லை, இது என்ன டீ தெரியுமா? தேங்க்ஸ் கிவிங் டைம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? எல்லாரும் முழங்கால் பட்டிட்டு கண்களை மூடி ஏசப்பாவுக்கு நம்மளுடைய தேங்க்ஸை சொல்ல போகிறோம். எதுக்கு? இந்த கிளாஸ் ஃபுல்லாக ஆண்டவர் உங்கள் கூட இருந்தாங்கல்ல, அதுக்காக தேங்க்ஸ் சொல்ல போகிறோம். எங்கே கண்களை மூடுங்க பார்க்கலாம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஏசப்பா ஆவியானவரே, நாங்கள் பாட்டு, கதை, வசனம், அப்பா தகப்பனே ஆக்ஷன் எல்லாமே நாங்கள் கற்றுக்கிட்டோம். அதுக்கு உதவி செஞ்சீங்க அப்பா தகப்பனே. இது எல்லாமே எங்களுக்கு மறக்காதபடி அப்பா தகப்பனே எங்கள் கூட இருந்து எங்களுக்கு வழிநடத்துங்க. எனக்கு ஞாபகம் கட்டளிட வேண்டுமா ஜெபிக்கிறேன் தகப்பனே. அடுத்த வாரம் சண்டே கிளாஸில் வரும்போதும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆவியானவரே. நீங்களே கூட வந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஹோல் டேவோட எண்டான இந்த மாலை நேரமாக இருந்தாலும் இந்த ஈவினிங் டைமில் நம்ம நிறைய புது காரியங்களை கற்றுக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செஞ்சாங்க. கற்றுக்கிட்டீங்க தானே? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? ஒரு சின்ன டிப். என்ன டிப் அது? இன்னைக்கு கதை கேட்டீங்க, போன வாரம் கதை கேட்டீங்க, தொடர்ந்து கதை கேட்டுகிட்டே இருக்கீங்கல்ல. நாங்கள் சொல்கிற கதையெல்லாம் உண்மையாகவே பைபிளில் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுமா? யாராவது நோட் பண்ணியிருக்கீங்களா? நாங்கள் சில சமயம் அதை தப்பாக கூட சொல்லலாம்ல. அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? வெரி குட். யாரோ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள். என்ன பண்ணணும்? நீங்கள் பைபிள் எடுத்து நாங்கள் சொல்கிற கதை எங்கே இருக்குன்னு பார்த்து படிக்கணும். எந்த புக்காவது உங்கள் கூட பேசுமா? பேசாது. ஆனால் நம்மளுடைய லிவிங் வேர்டு இருக்கிற பைபிளை படிக்கும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்கள் கூட பேசுவாங்க. அப்படி நீங்கள் அந்த கதையை எடுத்து படிக்கும்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதில் இன்னும் ஒளிஞ்சிருக்கிற நிறைய பொக்கிஷங்களை ஆண்டவர் உங்களோட பேசுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. நீங்கள் ஒவ்வொரு கதையும் இதே மாதிரி பைபிள்லேருந்து படிச்சுக்கிட்டே இருங்க. நாங்கள் அடுத்த சண்டே ஈவினிங் 4 o'clock உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பத்திரமா இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். பாய்.